சும்மா கை கட்டிக்கிட்டு அப்படியே பேசாமல் அந்த உணர்ச்சிகளோடு பேசணும். தாழ்வாக பேசும்போது தாழ்வாக, சப்தமாக பேச வேண்டிய இடத்துல சப்தமாக, இந்த ஏத்த இறக்கங்கள், கையெல்லாம் அசைச்சு, இந்த ஆக்ஷன்லாம் இந்த ஆக்ஷனோட பேசுகிறதுக்கும் மதிப்பெண் இருக்குது. அதையும் கவனத்தில், வெறும் விஷயம் மட்டும் இருந்தால் போதும்னு இல்லை. சரியா? பேச்சு போட்டியில் நான் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் தோரணை அப்படின்னு சொல்லுவோம். அந்த போங்கு, தைரியமாக பேசக்கூடிய பேச்சு, யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக நீங்கள் பேசலாம். பேச்சு, அப்புறம் உங்களுடைய ஆக்ஷன், நீங்கள் எப்படி கைகால் அசைச்சு நல்லா பேசுகிறீங்க, தோரணைகள் எப்படி இருக்குது, அதையும் கம்பல்சரி பார்ப்போம். சரியா? ஆயத்துகள் அதிகங்கள் வரும்போது அதை எப்படி உச்சரிக்கணுமோ அது மாதிரி. நீங்களாம் ஓதுற பிள்ளைங்க தானே, மதரசாவில் ஓதுற பிள்ளைங்க தானே, அதனால் கரெக்டாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னா அதை எப்படி சொல்லணுமோ அப்படி. தப்பு தப்பாக சொன்னால் அதில் மார்க் குறைஞ்சிரும். சரியா? ஒரு ஆயத்தை சொல்லும்போதோ ஒரு ஹதீஸை சொல்லும்போதோ அரபி எப்படி படிப்போமோ எப்படி படிக்கணுமோ அது மாதிரி படிக்கணும். அதையும் இந்த இதில் கவனிப்போம். வேறு ஒன்றுமே கிடையாது. சரியா? அதனால் தைரியமாக, யாருக்கும் பயப்பட வேண்டியது எதுவுமே தேவையில்லை. எல்லாம் உங்கள் வயசு கொத்த பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி தான் பேச போகிறீங்க. அதனால் சந்தோஷமாக தைரியமாக இன்ஷா அல்லாஹ் பேசுங்க. சரியாம்மா? பாரத். முதல்